ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. ஏன்னா ஒரு ஹெல்ப்பிங் அது முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே 6:30 இல்லைன்னா 7 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன். அந்த மாதிரி வர முடியல நேற்று. ஓகே, ஒரு நல்ல ஹெல்ப்பிங் மைண்டோட ஒரு மனசு திருப்தியோட வந்தது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. 8 மணி இருக்கும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு, அவங்களும் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முடியல, உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள டெய்லி போய் பார்த்துட்டு வர்றது வழக்கம். வீட்டுக்கு வர்றதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எங்கள் தெரு வழியாக வரும்போது ஒரு ஷெட் இருக்கும், கார் ஷெட்டு. அப்புறம் டூ வீலரும் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த ஷெட்டில் தான் ஜோன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்த நாய் இறந்துட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த குழந்தைய பாதுகாத்தவர் அந்த ஷெட்டில் தான் இருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அந்த ஷெட்டில் அந்த டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே அதே சமயத்தில் இந்த உயிரினங்கள் மீதும் இறக்கப்பட்டு அவர் தான் பிஸ்கெட் எல்லாம் போடுவார், பிரியாணி வச்சேன்னுவார், பிஸ்கெட் தான் சாப்பிடுவோன்னுவார் அடிக்கடி. எதுனா சாப்பாடு கொடுக்கும்போது, இல்லை சாப்பாடு கொடுக்கலைன்னா கூட சும்மா போகும்போது வரும்போது பேசும்போது அவர் என் கூட பேசி பழக்கம் ஆனது தான். அப்போ தான் கவனிக்கிறேன், அவர் அவருக்கு அந்த நாய்கள் மீது, அந்த ஜீவராசிகள் மீது ஒரு பற்று இருக்குது. அவர் வேலை செஞ்சுக்கிட்டே அதையும் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக ஜோன்ஸ் இறக்கும் போது அந்த காது கேட்கல, கண்ணு தெரியலன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே தாங்க வளர்ந்தான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பான். ஆனால் ஒரு நாய்கள் மீது வெறுப்பில் இருக்காங்களே இப்போல்லாம், அந்த மாதிரி இங்கே ஒரு இன்சிடென்டல் நிகழ்வுகள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. அதாவது மனிதர்கள் மீது உள்ள கோபத்தை நாய்கள் மீது காட்டி, அந்த நாய்களை இங்கேருந்து, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரேன், அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை அப்படியே மாறி இருக்கு. நாய்கள் மீது ரொம்ப அன்பு காட்டினாங்க. நிறைய குட்டி நாய்கள் இருந்திருக்கு, தாய் நாய்கள் இருந்திருக்கு. அதுக்கு பால் வைக்கிறது, சோறு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏதேதோ உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மனிதர்கள் மீது உள்ள கோபத்தை, இன்னொன்று மிக முக்கியமாக சொல்லணும்னா, அரசியல் அழுத்தங்கள்னால அந்த அரசியலுக்கு அடிபணியாத ஒரு மனிதன், என்னன்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடிபணியாத ஒருத்தரை அடிபணிய வைக்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை அவங்கள யாரெல்லாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி, அட்டாக் பண்ண முடியாமல் அந்த ஜீவராசிகளை அட்டாக் பண்ணி, அந்த சைடு வள்ளலார் நகருங்கிறது ரோடு வரைக்கும் போகும். அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் கார் ஷெட்டு இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வரைக்கும் துரத்தின்னு போய் விட்டாச்சு. அவங்க வாழ்ந்தது ஜோன்ஸும், அது கூடவே ஒரு எலி, நாங்கள் வச்சது அது எலி மாதிரி ஒரு வால் நீட்டிகிட்டு இருக்கோம், எலின்னு ஒரு நாய்க்குட்டி. அது ரெண்டுமே அவ்வளோ நல்ல பேர், அவ்வளோ நல்லா பார்த்துக்குவான் ஜோன்ஸு அந்த குழந்தைய. அது இன்றைக்கி தனியாக இருக்குது. அது இறந்த பிறகு என்கிட்ட வந்து அழுந்தது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், வாய் இல்லை. அதெல்லாம் நாய் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதை சொல்லும் போது கூட நிறைய பேர் சிரிக்கலாம், ஆனால் அதுக்கும் உணர்வுகள் இருக்குது. அந்த ஜோன்ஸு இறந்தது இங்கேருந்து துரத்துறதுனால தான். அதாவது ஆக்சுவலாக ஒரு மனிதர்கள் மீது ஒரு அரசியல் வன்மம் இருக்குது, அதை வன்முறையாக்குறாங்க. அந்த வன்முறையில் மனிதர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுடைய பாதுகாப்பை, இப்போ நானே நல்லா பாதுகாப்பாக தான் இருக்கேன், ஆனால் ஜோன்ஸ் இறந்துட்டான். அந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டு அந்த தெரு வரைக்கும் போய் அந்த கார் ஷெட்லேயே இருந்து, அவனுக்கு ஏற்கனவே கால் ஏதோ ஒரு வீட்டில் தான் வளர்த்துருக்காங்க, நல்லா ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க. ஆனால் தெருவில் விட்டதுனால அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அந்த கார் ஷெட்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய உடல்நிலையெல்லாம் சரியில்லாமல் போய் தான் அவன் இறந்தது. பத்தாத்துக்கு தீபாவளி பட்டாசுகள் வேறு. அந்த பட்டாசுகள் வெடித்ததுனால காதுகள் கேட்கல, கண்ணு தெரியல, உணவு எடுத்துக்க முடியல. நாங்கள் எவ்வளோ பாதுகாத்தோம், அவனை பாதுகாக்க முடியல. இங்கே ஒரு ஷெல்ட்ரு கிடையாது. அந்த ஷெல்டருக்கெல்லாம் எவ்வளோ
பணம் இருக்குது, அதாவது என்கிட்ட கூட பணம் இல்லை, ஒரு நேர்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம்தான் பைசா இருக்குது. ஆனால் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் உண்டு. அந்த பணம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஷெல்டருக்கு இல்லை ஒரு ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு பழி வாங்கணும், மனிதர்களை பழி வாங்கணும், எங்களுக்கு நீங்கள் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை பழி வாங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்ட ஆலயங்களுக்கு, அதாவது பைரவர் கோயில்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆலயங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய பணத்தை செலவழித்து ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது. கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும். பழிவாங்கிற எண்ணங்கள் தான் இருக்குது இங்கே. அதை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமா அது மேலேயே ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த உலகத்தில். ஒரு பிரச்சனை, அது ஜீவராசிகளோட பிரச்சனை தான். நான் இது மட்டும் சொல்லலை, நாய்கள் மட்டும் சொல்லலை. டீஃபாரஸ்டேஷன் சொல்லிட்டு, டீஃபாரஸ்டேஷனில் எந்த அரசியலும் இல்லையா, காடழிப்பில் எந்த அரசியலும் இல்லையா. அந்த யானை ஒன்று ரோலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதய செயல் இழப்புனால அது இறந்து போயிருக்கு. அவ்வளோ பெரிய உருவம், ஒரு காட்டில் சிங்கத்தை விட பெரிய உருவம் அது. அது அந்த மாதிரி யானைகள் எத்தனையோ இறந்து போயிருக்கு. அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. சிறுத்தைகள் வந்து பிளாஸ்டிக், உணவு இல்லாமல் பிளாஸ்டிக்கை தின்னுட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் போடுறோம். நம்ம மனிதர்கள் தானே அந்த இதெல்லாம் எடுக்கிறோம், புகைப்படங்களை வீடியோக்களை எடுக்கிறோம். பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்ருக்குது. சிறுத்தைகள் எத்தனையோ வருது. இங்கே திருப்பத்தூர் மேரி மாக்குலேட் கான்வென்ட்டுக்கு ஒரு சிறுத்தை வந்ததே, 2 யானைகள் வந்ததே. ஒரு சின்ன தம்பிங்கிற ஒரு கோயம்புத்தூரில் சுற்றிட்டு இருந்த காட்டை விட்டு அவங்களுடைய உறவினர்கள்லாம் விட்டு விட்டு வர்ற அளவுக்கான காடு அழிப்புகள். சின்ன தம்பிங்கிற ஒரு யானை இங்கே தான் டான்போஸ்கோ ஸ்கூலில் கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசு வந்து வேதனையாக இருக்குது. அந்த ஜீவராசிகள்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? நம்மெல்லாம் இப்படி பேசிட்டு உட்காந்துட்ருக்கோம்ல, அந்த பேச்சுக்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த அரசியல்னால தான் இங்கே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. என் மேலே இருக்கிற பிரச்சனையை ஒரு தெருவில் இருக்கிற ஜீவராசிகள் மீது காமிச்சு அது வந்து காவல்துறை வரைக்கும் போய், அது காவல்துறையிலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதாவது மனிதர்களை ஒன்றும் பண்ண முடியாமல் பத்திரிகை துறைகளில் போயிட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற இந்த போக்கு தான் இங்கே கரெக்டாக வரணும், தடை ஏற்படுத்தணும் இதிலெல்லாம். இதை வந்து எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே மட்டும் இல்லை, எங்கள் தெருவில் மட்டும் இல்லை, வள்ளலார் நகர்ன்ற இந்த தெருவில் மட்டும் இல்லை, இது நிறைய இடத்துல இப்போது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த 8 மணிக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை சொல்லிடுறேன். அவர் அந்த நாயை அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டார். இங்கேருந்து துரத்தி அமிச்ச என்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக அங்கே அமிச்ச அந்த நாயை அவர் தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னேன். அங்கே வந்து எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தா கூட அந்த நாய்க்குட்டிகள் கரெக்டாக இருந்திருக்கும். ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் தாயை பிரித்தாங்க. அந்த தாயை இன்னைக்கு வரைக்கும் கல்லில் அடிக்கிறது, மாஃபில் அடிக்கிறது, பெரிய பாறாங்களில் தூக்கிட்டு வந்து அடிக்கிறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து அரசியலும் அந்த அரசியலுக்கு துணை போகிற காவல்துறையும் கொடுக்குற ஆணவங்கள் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த கேமராஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேமராவில் பார்த்தா விசாரணை செஞ்சால் டெய்லி அந்த நாயை அடிக்கிற அந்த குறையாலிட்டி வரும். அதாவது உணவு வைக்கிறத பற்றி பேசுகிற இந்த உலகம், அனிமல் மேலே குறியல் நடக்கிறது யாருமே பேசுறது கிடையாது. அந்த யானை ஏன் வெளியே வருது? நாயை விடுங்க, நம்மெல்லாம் பார்த்துக்குறோம். யானை ஏன் வெளியே வருது? அதை யார் பார்த்துப்பா? அதை பார்த்தா நமக்கே பயம் வரும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் வந்தால் நம்ம பயப்பட மாட்டோம், யானை வந்தால் பயப்பட தானே செய்வோம். அது எதுக்கு வெளியே வருதுன்ற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதில்ல. காடு அழிக்கிறதுனால தான் அது வெளியே வருது. சிறுத்தை, அதுக்கு சொல்ல தெரியுமா? சிறுத்தை வந்தால் அது மேன் ஹீட்டர், யானையாவது நம்ம தப்பிச்சிக்கலாம். அடுத்தது சிறுத்தை வரும், கரடி வரும், கரடி வருது. அவங்கெல்லாம் மேனை வந்து அடிச்சிருவாங்க. சிறுத்தை மேன் ஹீட்டிங்கே பண்ணும். இப்போ ஒரு மூதாட்டியை ஹீட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் இருக்கும்போது, இத்தனை பிரச்சனை இருக்கும்போது, ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை, ஒரு உயிரினத்தை அழிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு. இதை கூட தெரியாமல்
உன்னை வந்து நான் ஜெயிக்கிறேன், என்னை வந்து நீ ஜெயிக்கிற, நீ வந்து நான் அரசியலில் இருந்தேன்னா நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல. எத்தனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசினாலும் இவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நேற்று 8 மணிக்கு நான் வரும்போது அவர் அந்த பார்த்துக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கார் ஷெட்டில் இருக்கிறவர், அவர் கூட யாரோ 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்க்குட்டிகளை போயிட்டு எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்தது. ஆனால் அவர் கொஞ்சத்துக்கு தான் போனாரா என்னன்னு தெரியல. ஏதோ சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க ட்ரிங்க் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நிலைமையில் இல்லை. நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க. ஏதோ நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் அப்படியே வேறு ஆங்கிளில் பார்த்தோன்னா, இங்கே வந்து நிற்கிறேன். அந்த 3 நாய்க்குட்டிகளை ஆட்டோவில் எடுத்துன்னு போய் விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய அந்த தாய்மை உணர்வு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஒரு குழந்தைய பெற்றிருந்தா நம்ம அவளுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது குட்டிகளுக்கு பால் தருது. வயிற்றுல ஒன்றுமே இல்லை. அதனால் சாப்பாடு வச்சு அதை பாதுகாத்த அந்த பழக்கத்தில் அது வந்து அந்த 8:30 மணிக்கு வரும்போது என் முகத்தையே பார்க்குது. அதே கேமராவில் பார்த்துட்டு வந்து சாப்பாடு வைக்கும்போது அது மேலே கல் எறியறது, என் மேலே கல் எறியறதுக்கா இல்லை அது மேலே கல் எறியறதுக்கான்றது நான் சாய்ஸ்க்கே விட்டுறேன். மாஃப் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ட்ரிங்க் பண்ணவங்க எவ்வளவோ மேல். அவங்க ஒரு ஜோன்ஸ்ன்ற நாயை புதைக்கிறதுக்கு அந்த பிரியாணி கடை வச்சுருக்காரு. அவர் தான் ஃபோன் பண்ணி எல்லாமே அந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்தார். எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். அந்த கார் ஷெட்டில் க்ளீன் பண்ணுறவர் நேற்று குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். ஒரு 3 டைம் ரவுண்ட்ஸ் வந்தேன். அந்த 8:30 மணிக்கு மேலே அந்த நாய்க்குட்டி அடிப்படுது, நம்ம என்னத்துக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம், அவங்க எதனா பண்ணிட போகிறாங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் ரவுண்ட்ஸில் வரும்போது அட்ஜஸ்டண்ட்டாக என்னையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது. நான் நாய்க்கு சோறு போடுறேன்னா, அந்த நாய் வந்து நான் போட்ட சோறை சாப்பிடுதா அப்படின்ட்டு. இங்கே ஒரு குப்பை கூலம் இருக்குது. அந்த குப்பை கூலத்தில் இந்த மீந்து போன சாப்பாடை போட்டால், அதாவது பிளாஸ்டிக் கவரில் தானே நம்மலாம் கட்டி போடுவோம். அது பசுமாடுகள் நிறைய வருது இந்த சைடு, அது பிளாஸ்டிக்கை சாப்பிட்ருவோம். இல்லைன்னா இந்த நாய்கள் எதுவுமே சாப்பிட முடியாமல் அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு உணவுகளை அந்த குப்பையில் போடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இந்த வீட்டில் 2 நாய்க்குட்டிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போடுறது அவங்க மீத்தி விட்டது ஏதோ போடுறோம். இது கூட ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நுழைஞ்சதுனால அந்த அரசியல் உத்தரவுகளுக்கு அடிபணிஞ்ச அந்த காவல்துறை அராஜகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, வீட்டுக்கிட்ட வந்து கதவு தட்டுறது. கோதண்டன் சொல்லிட்டு அவர் பேர். அவர் கேட்குறாரு, என்ன டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, வாழ்கிறதா வாழ வேணாமான்னா, நீங்கள் வாழுங்க வாழாமல் போங்க அப்படின்றாரு. நம்மளையே அந்த மாதிரி சொல்கிறவங்க நாய்களை என்ன சொல்லுவாங்க? வாழுங்க வாழாமல் போங்க, இல்லை செத்து போங்க, இல்லைன்னா ஆட்டோவில் எடுத்துன்னு போய் விட்டுருவோம், இல்லைன்னா விஷம் வச்சு கொல்லுவோம். மாவட்ட நிர்வாகம் தான் புதைக்குது, எங்களுக்கு என்ன போச்சு அப்படின்ற மாதிரி தான் நிலைமையில தான் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ட்ரிங்க் பண்ணவங்க கூட நம்ம எடுத்து சொன்னால் ஒரு 3 டைம் ரவுண்ட்ஸில் போயிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் மனசு மாறுறாங்க. ஆனால் இந்த அதிகாரங்களும் இந்த அராஜகங்களும் அநியாயங்களும் இந்த அரசியல்களும் என்றைக்குமே மாறாதா அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அதே சமயத்தில் எங்கள் தெருவில் மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசண்டாக ஒரு நடிகை வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, அவதூறு பேசுகிறாங்க. அவங்க எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு ஜீவராசி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, அவங்களும் அரசியல் பேசுகிறாங்கன்னே கூட அவங்க பார்வையில் எடுத்துக்குவோம். இந்த அரசியல்லாம் எதுக்கு இங்கே வருது? இந்த ஜீவராசிகளை காப்பாற்றுறது தான் முக்கியம். இப்போது டிட்வா புயல்னு வந்துருச்சு. அந்த நாய் வந்து அங்கே இருக்குது.
பிளான் அப்ரூவல்னால எத்தனையோ அநியாயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன். தாழ்வான பகுதிகளெலாம் மழை தண்ணி அப்படியே தேங்கி அங்கெல்லாம் நிறைய தேங்கி நிற்கும். அந்த நாய்க்குட்டி எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டிகள் இருக்குது. பெண் நாய்களுக்கு பெண் நாய்களை கண்டா பிடிக்காது. அதுவும் இல்லாத அது குட்டி போட்டிருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த தெருவுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நாய்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கி வச்சிருக்கிற அளவுக்கு 1 வருஷமாக நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சில பேர் அந்த நாய்கள் மீது இறக்கப்படுறாங்க. இவங்களுடைய நடவடிக்கைகளை எதிர்க்க தான் செய்கிறாங்க. காவல்துறையும் அரசியலும் நுழைஞ்சதுனால நேரடியாக எதுவுமே பண்ண முடியல. இவ்வளோ தூரத்துக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அந்த நாய்க்குட்டிகளை நான் மழை தூர்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கும் ரெடி. இவங்கள உள்ளே விட்டுட்டு எங்களுக்கு இருக்கிற சின்ன குட்டியுண்டு இடத்துல வச்சுக்கிறதுக்கும் ரெடி. ஆனால் நீங்கள் நாய்க்குட்டியை எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் வீட்டில் எடுத்துன்னு போய் வளர்த்துக்கிறது தானே. எத்தனை நாய்களை எடுத்துன்னு வந்து வளர்த்துப்பீங்க? எத்தனை நாய்கள் இந்த மழையில், பனியில், வெயிலில், காற்றுல கஷ்டப்படுது தெரியுமா? அந்த ட்ரிங்க் பண்ணவங்க கூட கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நாய்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு யோசிக்கணும். ஒரு வாசகம் பார்த்தேன், நோ டாக் நோ ஓட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஓட்டும் டாகுக்கும் என்ன சம்மந்தமே தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஓட்டுங்கிறது நமக்கு ஒரு உரிமை. அதை விட்டுட்டு நாய்களில் வந்து இதில் இணைக்கிறது என்னன்னே தெரியல. அதே மாதிரி தான் அவங்க நடிகையை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சிக்காக இல்லை அரசியலுக்காக ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுறீங்க, அவதூறே பேசுகிறீங்க. அவங்க ஒரு லேடி அவதூறு பேசுகிறாங்க. அவங்க வந்து எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த டிபேட்டெல்லாம் விட்டுறேன். ஒரு நல்லதுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் நாய்களை பற்றியும் பேசாமல் ஒரு லேடியும் அவதூறு பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு தெரியல. நான் நடுநிலைமையாக பேசுகிறேன். ஒரு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்கல்ல, அந்த லேடிஸை பேசுகிற அவதூறு அதுக்கு மட்டும் தெரியுதா? ஒரு நாய்க்குட்டி எடுத்துன்னு போய் வச்சுக்கிறதுக்கு தெரியலையா? அந்த ட்ரிங்க் பண்ணவங்க கூட கொஞ்சம் திருந்துறாங்களே. ஏன் நீங்கள்லாம் எடுத்துன்னு போய் வச்சுக்கக்கூடாது, எங்களை மட்டும் வைங்க வைங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்கன்றது தான் தோணுது மனசில். ஒரு ஜீவராசி, நம்ம கூட வாழ்கிற ஒரு ஜீவன் ரேபிஸ் கடிக்குது, ஓகே. எல்லா நாய்களும் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு கடிக்கலை, அதுதான் இங்கே முக்கியம். இன்னொன்று, அரசியல் பேசிகிட்ருக்காங்க நாய்களை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி கூட போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நிறைய ஸ்பீட் போஸ்ட் போடுங்க, நோ டாக் நோ ஓட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. நிறைய ட்ரேடிங் நடக்குதுங்க இங்கே. நாய்களுக்கு உணவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரேடிங். இதெல்லாம் பெரிய அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இவங்க? உணவு வைக்கிற இப்போது எங்கள் வீட்டில் மீறுது, எங்கள் நாய்கள் சாப்பிடுது, நாங்கள் எடுத்துகிட்டு போய் போடுறோம் குப்பையில் போகிறதுக்கு பதிலாக. ஆனால் ஜிபேயில் எங்களுக்கு பைசா கொடுங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் ஏன் எடுக்கலை? அவங்களெல்லாம் எடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். வீட்டில் வெளிநாட்டு டாகை வளர்த்துட்டு தெருவில் விட்டுறது, அந்த தெரு நாய்கள் அந்த டாகோட குட்டியை தான் போட்டுட்ருக்கு. அது தெரியுமா? அதை பற்றி ஏன் பேசலை? ஏன் அந்த நடிகையை பற்றி அவதூறு பேசணும், இல்லை நாய்களை பற்றி அவதூறு பேசணும்? அந்த நாயெல்லாம் தெருவில் பெருகிக்கிட்டு இருக்கு, அது ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிறதே கிடையாது யாரும். பெருகிக்கிட்டு தான் இருக்குது. ரேபிஸ் வந்துருச்சு, இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறத விட்டுட்டு இவங்க இந்த அரசியலில் இருக்காங்க, அவங்க அந்த அரசியலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை பற்றி பேசுகிறது தான் பெருசாக இருக்குது. இந்த டிபேட்டே அந்த மாதிரி தான் அரசியலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் தெருவில் அரசியலுக்காக தான் நாய்கள், ஒரு சின்ன குட்டி நாய்கள் எடுத்துன்னு போய் தாய் நாயை பிரித்து எங்கேயோ விட்டுட்டாங்க. அதனுடைய உணர்வுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு அரசியல் பெருசா? ஒரு ஜீவராசியை விட இந்த உலகத்தில் அரசியல் தான் பெருசா அப்படின்னு கேட்க தோணுது. ரேபிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, ரேபிஸுங்கிறது இப்போ என்னையே கடிச்சதுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் நாய்களை வெறுக்க தான் செய்வாங்க. அது மட்டுமே வெறுப்பு கிடையாது. ஒரு கடிச்சிருச்சுங்கிறதுக்காக இன்னொரு நாய் ஏதோ ஒன்று லாரியிலேயே மாட்டி செத்துட்ருக்கும் போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்களா? ஒரு கத்துது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போய் விடும்போது அதுக்கு தாய் நாயை பிரிய முடியாமல் கத்துதுன்னும் போது மனசு கல்லாக்கிக்கிட்டு கம்முனே உட்காந்துட்ருக்க முடியுமா? இருக்குது. இருக்கிற நாய்களை பாதுகாப்போம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்டெரிலைசேஷன் பண்ணி
இதுக்கு மேலே வளர விடாமல் பண்ணணும், அவ்வளோதான். அந்த நாய் குட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம இது வரைக்கும் எடுத்திருக்கோம்? எத்தனை அரசியல் பேசுகிறீங்க? எங்ககிட்ட கூட காசு இல்லைங்க, எங்ககிட்ட நாய்கள் தான் இருக்குது, காசு இல்லை. அரசியலில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ படிக்கிறோம் செய்திகளில், அந்த செய்தியை படிங்க, இந்த செய்தி படிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த அரசியல் பற்றி படித்து இவங்ககிட்டலாம் எவ்வளோ காசு இருக்குது, கோடி கோடியாக இருக்குங்கிறத நாங்கள் தான் படிக்கிறோம். அந்த கோடி கோடியாக வச்சுருக்கிற அந்த காசில், பணத்தில் எத்தனையோ நாய்களை வளர்க்கலாம் அவங்க கூட. ஏன் அதெல்லாம் தோண மாட்டேங்குது? இந்த காசில் நிறைய ஷெல்டர்ஸ் உருவாக்கி தரலாம். ஷெல்டர்ஸை வந்து ஒரு நாய்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷெல்டரில் ஒரு 10 நாய்களை அடைச்சி வைக்கிறது தான் எதிர்த்துட்ருக்காங்க விலங்கின ஆர்வலர்கள். அந்த காட்டில் இடம் இல்லாமல் அந்த ரோலக்ஸ்ன்ற அந்த பெரிய உருவம் இடம் இல்லாமல் தான் நம்ம நாட்டுக்கு வருது. இதெல்லாம் பற்றி ஏன் பேசலை? நாய்கள் மீது சின்ன குழந்தைங்களுக்கு கூட, இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அது தெரு, அப்புறம் மாவட்டம், மாநிலம், நாடு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரி வெறுப்புணர்வை அரசியலோட கலந்து ஒரு ஜீவராசிகள் மீது திணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி. ஒரு மதுவுக்கு அடிமையானவங்களை நான் எவ்வளவோ அகெயின்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த மனிதர்கள் தான் காப்பாற்றுறாங்க. மதுவை குடிச்சிட்டு கூட அந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு வரையும் காப்பாற்றிட்டுருக்காங்க. நான் கூட அதை வந்து கவனிச்சிக்க முடியல. ஆனால் மதுவே குடிக்காமல் இந்த அரசியலுக்கோ இல்லை அநியாயங்களுக்கோ ஆட்பட்டு அந்த போதையில் விழுந்தவங்க ஒரு ஜீவராசிகள் மீது, அதாவது அது வந்து அதிகாரம் மையம், அவங்கள எதிர்க்க முடியல. ஒரு நாயை எப்படினாலும் எதிர்க்கலாம், ஒரு யானையை எப்படினாலும் எதிர்க்கலாம், ஒரு சிறுத்தையை எப்படினாலும் எதிர்க்கலாம். அது செத்து போனால் என்ன அப்படிங்கிற ஒரு மமதை தானே இந்த மனித குலத்துக்கு. இந்த மனித குலம் நல்லா இருக்கணும்னா எல்லா ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்தணும். அரசியலும் பாருங்கள், வேணான்னு சொல்லலை, அது இல்லாமல்லாம் நம்ம இருக்க முடியாது. ஆனால் அந்த ஜீவராசிகளுக்கு அரசியலும் தெரியாது, எதுவுமே தெரியாது, ட்ரேட் பண்ணுறது தெரியாது, அதை வெட்டி கூறு போட்டு சாப்பிட்றதும் தெரியாது. உணவு வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அதையே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி எத்தனை பசுமாடுகளை என்னென்ன பண்ணுறாங்க, இந்த சாலை ஓரத்தில் விட்டுடுறாங்க. இந்த பிளான் அப்ரூவல்னால நன்செய் நிலங்களை வீடு வீடாக பண்ணி எந்த புல் தரையும் இல்லாமல் நடு ரோட்டில், விருதுநகரில் தான் நினைக்கிறேன், ஒரு 10 மாடுகள் இருந்தது. அதை பற்றி பேசணுமா நம்ம? அந்த ரோலக்ஸ் என்ற யானை எதுக்கு செத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எத்தனை டிபேட்டில் ரொம்ப எலாபரேட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாருமே கிடையாது, யாருமே டிஸ்கஸ் பண்ணலை. டீஃபாரஸ்டேஷன் ஏன் நடக்குது? இதே அரசியல்னால தான். இதில் என்ன சந்தேகம் நமக்கெல்லாம்? டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதே அரசியல்னால தான். டீஃபாரஸ்டேஷன் நடக்காமல் தடுக்கணும். காடுகள், மலைகள், மயில்கள் எல்லாம் இங்கே எங்கள் வீட்டு பின்னாடி வந்தது. நாய்கள் மட்டுமா வருது? நாய்களை துரத்திட்டு இருக்காங்க, மயிலை துரத்துவாங்களா? அது துரத்துறதையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது மலையை குடஞ்சி ஏதோ கல்குவாரி அது இதுன்னு சொல்லிட்டு போட்டுறது. அது மழை இல்லாமல் வயல்வெளிக்கு வருது. அங்கே வர்ற ஒரு ஆண் மயிலை நாய்களை விட்டு துரத்தன ஒரு நிகழ்வை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இதையெல்லாம் பேசணும். காடுகள் அழிக்கப்படுது, காடுகள் அழிஞ்சு, நீராதாரங்கள் அழிஞ்சு, இந்த நாட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் வந்ததுன்னா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள சண்டைகள் நிறைய ஏற்படும். இப்போது பேட்டு, இந்த வவ்வால் இருக்கு இல்லைங்களா, அதோட கறி, பூனைக்கறி, நாய்க்கறி, இதை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க ஒரு நாட்டில், அது வெனிசுலா. அந்த நாடை வந்து நாட்டிலேயே இந்த இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசுங்க. இங்கே எத்தனை ஹோட்டலில் பூனைக்கறி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை நியூஸ் வந்தது. அதையே எலாபரேட்டாக ஏன் பேசலை? எவ்வளோ மனிதர்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய நோய் தொற்று ஏற்படுத்தும். ரேபிஸை விட அதிகமான நோய் தொற்று ஏற்படுத்தும். அது அவ்வளவு தீமையானது. அந்த சாப்பாடு பிரியாணின்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஏன் கண்காணிக்கல? உணவுத்துறை மட்டும் கண்காணிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஹோட்டலுக்கு போவோம் உணவுத்துறை எல்லாம்? பொதுமக்களுக்கு தான் கொஞ்சமாவது பொறுப்புணர்வு வேணும். அதுவும் இல்லாத இந்த வீடியோ போட்டுக்கிட்டு பேசுகிறவங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பேசணும்.
அதே மாதிரி சமூக வலைதளங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களுக்காக பயன்படுது அப்படிங்கிறது போய் அரசியலுக்கும் அதிகாரங்களுக்கும் அடிமைகளாகி அதில் வர்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் வர்ற காசு பணத்துக்காக எதேதோ பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சமாவது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எப்படி சம்பாதிச்சாலும் மனிதர்களை ஏமாத்துங்க, மனிதர்கள் எப்படின்னாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் அந்த வாயில்லா ஜீவன்கள் ஜீவராசிகள் நம்ம கூட நம்மளையே நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறது, காட்டில் வாழ்ந்தால் கூட நம்மளை தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்குது. நம்ம தேடி வந்துருச்சுன்னா எந்த யானையும் உள்ளெல்லாம் போகிறதுக்கு விருப்பப்படுறதில்ல. எத்தனை கோயில் யானைகள் அந்த பாகன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு, அது ஒரு அடிமைத்தனம் தான் இருந்தாலும் பாகன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எத்தனை கோயில் யானைகள் இருக்குது. ஒன்லி இந்த நெகட்டிவ் சென்ஸ் மட்டும் பேசிக்கிட்டு அரசியலுக்காக ஏதேதோ அந்த ஜீவராசிகள் மீது ஒரு வெறுப்பு உணர்வுகளை இந்த இளம் முறையினர் குழந்தைகளுக்கு கூட ஊட்டாதீங்கன்னு தான் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்கள் பகுதியிலையோ இல்லை வேறு எங்கேயோ உங்களுக்கு தெரிஞ்சு எதுனா அநியாயங்கள் நடந்தால் அதை கேளுங்க, அதை சரி பண்ணுங்க. ஒன்லி அரசாங்கம் மட்டுமே இதெல்லாம் முன்னெடுத்துட்டு போக முடியாது. இன்னொன்று, நாயை வளங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அரசியலில் எவ்வளவோ பணம் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் செலவழித்து மனிதாபிமானத்தோட உங்கள் மனசாட்சிகளோட அந்த காசுகளை எடுத்துகிட்டு கொஞ்சம் புண்ணியமாக போகட்டும். நிறைய செலவு பண்ணி அந்த ஜீவராசிகளை காப்பாற்றுங்க. ரேபிஸ் உள்ள நாய்களை வேறு இடத்துல பாதுகாப்பாக வச்சு மருத்துவத்துறைக்கு உதவி பண்ணுங்க. அந்த காசுகளெல்லாம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த எதிர்ப்புகளான விவாதங்களும் கருத்துகளும் சின்ன பசங்களுக்கு கூட ஊட்டிட்டு ஜீவராசிகளை அந்த இனமே இல்லாத பண்ணுறதுக்கான வழிமுறைகளை முன்னெடுத்து செல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த நேற்று 8:30 மணிக்கு வந்த அந்த இன்சிடெண்ட்டோட ஒரு தொடர் கதையாக இருக்குது. பார்த்து பண்ணுங்க, எதையும் எதிர்க்காதீங்க. இந்த உலகத்தில் நல்லதை நினைக்கிறத தவிர வேறு எதையும் பெருசாக நல்லதை இந்த உலகத்துக்கோ மனிதர்களுக்கோ இல்லை நம்ம கூட வாழ்கிற ஜீவராசிகளுக்கோ நம்ம யாருமே செஞ்சிட முடியாது. நல்லதை நினைங்க, எதையுமே எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசுறதுனால இளம் தலைமுறையினர் கூட ஒரு வெறுப்புணர்வோடவே வளர்ந்துக்கிட்டு எத்தனையோ அதான் அந்த கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகிறானுங்க பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் போகும். நேற்று ஒரு ட்ரிங்க் பண்ணவங்க தான் அவங்கள கூட நல்லபடியாக கொண்டு போகிறோம். இதை பண்ணுங்க. நீ ட்ரிங்க் தானே பண்ண, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இல்லை, அவனையும் திருத்தலாம். இந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து நல்லதை நினைங்க. தேங்க்யூ.